உதாரணமா ஒரு 1 மணி நேரம் ஒரு ஏசி யூனிட் ஓடுச்சுன்னா, 1.6லேருந்து 1.8 யூனிட் மின்சாரத்த வந்து நான் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து பயன்படுத்தும். அதாவது 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஏர் கண்டிஷனர் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, 1 மணி நேரம் நீங்க ஏசிய வந்து ரன் பண்ணீங்கன்னா, 0.6லேருந்து 1 யூனிட் வரை தான் வந்து கன்சியூம் ஆகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து மிக அதிகமாக இருக்கும். ஒரு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு மின்சாரத்தை பயன்படுத்தி ஏர் கண்டிஷனர் ஓடுச்சுன்னா, உங்க பில்ல வந்து மாசம் கிட்டத்தட்ட 3000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் அதிகரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதாவது மின்சாரத்தை அதிகமாக நீங்க பயன்படுத்தும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு மின் உற்பத்தி அதிகமாக்க வேண்டும். அப்ப மின் உற்பத்தி அதிகமாக்கணும்னா, நீங்க புதுசா தெர்மல் பிளான்ட் போடணும். அது காலநிலை மாற்றத்தை வந்து இன்னும் அதிகமாக்கும். புதுசா நியூக்ளியர் பவர் பிளான்ட் போடணும். அது இன்னும் வந்து ரேடியோ ஆக்டிவ் டேஞ்சர்ஸ் வந்து அதிகமா கொண்டு வரும். அப்ப நீங்க வந்து மின்சார பயன்பாட்டு என்பதை அதிகரித்துக் கொண்டே போனால், மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற தேவையும் அதிகரித்துக் கொண்டே போகும். அப்ப இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான், அதுவும் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த டெம்பரேச்சரோட அளவு வந்து 2.7 டிகிரிஸ் அளவுக்கு அடுத்த ஒரு 50 ஆண்டுகளில் உயர்ந்துவிடும் என்று உலக வானிலை மையம் வந்து அறிவித்து விட்டது. அப்ப ஆவரேஜ் டெம்பரேச்சர், அதாவது புவியின் சராசரி வெப்ப அளவு எவ்வளவு இருந்துச்சோ, அதை விட 2.7 டிகிரி அளவு கூடிடுச்சுன்னா, இந்த ஏர் கண்டிஷனரோட பயன்பாடு என்பது 30லிருந்து 40% வந்து அதிகரிக்கும் என்று 30 40 மடங்கு அதிகரிக்கும் என்று வரக்கூடிய தரவுகள் நமக்கு தெரிவிக்குது.